நான் சொல்லவா? ம். உன் மனசுதான் பிரியா, உன் மனசுதான் ரொம்ப உயர்வா இருக்கு பிரியா. கள்ளங்கபடமே இல்லாம இருக்கு. ஓ, நீங்க அத சொல்றீங்களா மாமா? ஆமா, நான் எப்பவும் அப்படிதான். யாருக்கிட்டயுமே கள்ளங்கபடம் இல்லாம தான் பழகுவேன். நான் ஒரு சோஷியல் டைப். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி. அதான் பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஹ், அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசுல எனக்கு ஒரு இடம் வேணும். மாமா, நீங்க எப்ப எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு வந்தீங்களோ அப்பவே நீங்க எனக்கு குரு. என் வாழ்க்கையில நீங்க ஒரு வழிகாட்டி. என் மனசுல நீங்க குரு ஸ்தானத்துல கடவுள் மாதிரி இருக்கீங்க. உன் மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும்னு இருந்த பிரியா. ஆனா நீ என்ன உன் மனசுல பெரிய இடத்துல வச்சிருக்க. எனக்கு அது போதும் பிரியா, வேற எதுவுமே வேண்டாம். மாமா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தான் ஆகணும். சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதான் சொல்லிட்டேனே பிரியா, உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருந்தா அதுவே போதும் பிரியா. மாமா, உங்களோட அன்பு எனக்கு புரியுது. வேற ஏதாவது கேளுங்க. நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம் பிரியா. போலாமா? மேடம் பில். சரி, உங்க இஷ்டம் மாமா. நான் புறப்படுறேன். ரவி எனக்காக காத்துட்டு இருப்பாரு. சரி பிரியா, வா நான் உன்னை டிராப் பண்றேன். வாங்க மாமா. பிரியா, நீ தான் எனக்கு ட்ரீட்டே. அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு புரிய வைக்கிறேன் பிரியா, புரிய வைக்கிறேன். சீதா, வா போலாம். ஹலோ. வாங்க சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் வா. தேங்க்யூ சார். ஒருவேளை வனிதா வந்துகிட்டு இருப்பா. என்ன பண்ணலாம்? சரி, காலை வெயிட் பண்ணலாம். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் காருக்குள்ள வந்தீங்க? டேய், நான் உன் அம்மாடா. என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு. இப்ப எதுக்கு வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல ராம், இன்னைக்கு உன் பிறந்த நாள்பா. அதான் வாழ்த்து சொல்லலான்னு வந்தோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீ எதைத்தான் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்திருக்க? நான் உன் அம்மா. எனக்கு தெரியாதாப்பா உன்னோட பிறந்த நாள் எப்போன்னு சொல்லி? அப்படின்னா வனிதா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருப்பாளே. உனக்கே தெரியல, அவ யாரு? அவளுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? ஆமா, எனக்கே மறந்து போச்சு. சரி, இப்ப அதுக்கு என்ன? உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச
பால் பாயசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இதை உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க என் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லி பாயாசம் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, சீதா இதுக்கு வந்திருக்காமா? அவ வந்தாலே வில்லங்கம் தானே? ஒரு வில்லங்கமும் கிடையாது. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நேர்ல வாழ்த்து சொல்லணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு என் கூட வந்தாப்பா. அவ்வளவுதான். சீதா, நீ ராம விஷ் பண்ணிடுமா? ஏங்க ஹாப்பி பர்த்டேங்க. ராம் விஷ் பண்றலப்பா. தேங்க்ஸ். ராம், பாயசம் சாப்பிடு. சாப்பிடுப்பா. இத பாரு, உன் பர்த்டேக்காக நானே ஆசைய செஞ்ச பாயசம்பா. சாப்பிடுப்பா ப்ளீஸ். ம். இந்தா. நல்லா இருக்காப்பா? அம்மா, பாயாசம் செம்ம டேஸ்டா இருக்கு. உனக்காக தான்ப்பா செஞ்சு கொண்டு வந்தேன். சாப்பிடு. இந்தாப்பா சாப்பிடு. இந்தாப்பா. போதும்மா. இன்னும் ஒரே வாய் எனக்காக வாங்கிக்க. வேண்டாம்மா. ஒரே வாய் சாப்பிடுப்பா. வா இந்தா. போதும்மா. சீதா, ராம் மயக்கமாயிட்டான். நான் அவனை பின்னாடி போட்டுடுறேன். நீ வந்து ட்ரை பண்ணுமா? சரிங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க மோமோஸ் வாங்க ராம் வந்தாரா? அவர் மோமோஸ் வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். எப்ப போனாரு? அவர் போய் 10 நிமிஷம் இருக்கும். வெளியில கார்ல இருக்காரு பாருங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். மோமோஸ் வாங்கிட்டு கடையில தானே இருக்கேன்னு சொன்னாரு. எங்க போனாரு? வெளியில போகணும்னு ப்ரோக்ராம் சொன்னோமே. என்னை விட்டு ராம் போக மாட்டாரே. சரி, கால் பண்ணி பார்க்கலாம். பாரு பிரியா,
தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. அத்தை, அவர் மொபைலுக்கு கால் வருது. யாருன்னு கொஞ்சம் பாருங்க. வனிதா தான். அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அத்தை. பண்ணிட்டேன். என்னது ராம் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு? என்ன ஆச்சு? என்னது இப்போதானே ரிங் போச்சு, அதுக்குள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வாய்ஸ் கேக்குது. அப்போ ராம்க்கு ஏதோ நடந்து போச்சு. என்ன நடந்திருக்கும்? அந்த சீதா வந்திருப்பா, டிராமா தூக்கியிருப்பா. சீதா உன் வேலையை காட்டிட்டியா? இப்ப நான் என் வேலையை காட்டுறேன். அத்தை, டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். மாமாவையும் அத்தையையும் ரவியையும் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுங்க. நான் போன்ல சொல்லிக்கிறேம்மா, நீ கவனமா விட்டு. ஆ சரிங்க அத்தை. என்ன மாமா, எங்க வீட்டுக்கு கூட்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க? பிரியா, ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போயேன். நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. மாமா, ரவி அங்க எனக்காக வெயிட்டிங்னு சொன்னல. அதனால என்ன பிரியா, 10 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? ரவி நேரம் கிளம்பி ஆபீஸ் போயிருப்பான். நீ வா. மாமா, பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. 10 நிமிஷம் மட்டும் தான் இருப்பேன், உடனே கிளம்பிடுவேன். சரியா? சரி வா. வா பிரியா, வா உட்காரு. பிரியா, இங்க வந்து பாரு. நான் தான் ஏற்கனவே உங்க வீட்டை பார்த்திருக்கனே மாமா. அங்க ஒரு ரூம் இருக்கிறது எனக்கு தான் தெரியுமே. பிரியா, நீங்க வந்து பாரு. என் கனவுகளை எல்லாம் இங்க குவிச்சு வச்சிருக்கேன் பிரியா. அப்படி என்ன மாமா அங்க வச்சிருக்கீங்க? புக்ஸ் வச்சிருப்பீங்க. நீ வந்து தான் பாரு. பாரு பிரியா.
பாத்தியா பிரியா? பாரு, நல்லா பாரு பிரியா. நான் இப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பேசாம என்ன போக விட. முடியாது பிரியா. இனி நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீ வாயால சொன்னா கேட்க மாட்ட. உன்னா டேய், கதவு தர. கதவு தரடா. கதவு தர. தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. உன் நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிரியா, என் மூச்சே நீதான் பிரியா. உன் நினைவுகள் மட்டும் என்கிட்ட இல்லாம போயிருந்தா நான் இந்நேரம் செத்தே போயிருப்பேன் பிரியா. என் இதையும் ஃபுல்லா நீதான் பிரியா நிறைஞ்சிருக்க. நான் இன்னும் உனக்காக தான் பிரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். பிரியா, பிரியா, என்னை ஏத்துக்கோ பிரியா. நாம வாழ்ந்தாகணும் பிரியா. நீ ரவி கூட சந்தோஷமா வாழலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரியா. பிரியா, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்காத பிரியா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அந்த வீடு நரகம். பிரியா, உன்னோட சொர்க்கம் இதுதான் பிரியா. பிரியா, இங்க உனக்காக ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு பிரியா. உன் பேரையே சொல்லி சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கு பிரியா. வா பிரியா, நமக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு பிரியா. இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில போய் நாம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் பிரியா. மாமா, என்ன பேசுறீங்க? நான் கல்யாணம் ஆனவ, 2 குழந்தைங்களை பெத்தவ. என்கிட்ட என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? நீங்க படிச்சவரு, அதுலயே எங்க அம்மாவுக்கு ரத்த உறவுன்னு தானே நான் உங்ககிட்ட பாடம் படிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். இப்படி கொஞ்சம் கூட கண்ணியமே இல்லாம நடந்துக்கிறீங்க. பிரியா, காதலுக்கு எதுவுமே கிடையாது பிரியா. காதலுக்கு தேவை 2 இதயங்கள் மட்டும்தான் பிரியா. என் இதயம் முழுக்க நீதான் பிரியா இருக்க. உன் இதயத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். சீ, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அருவருப்பா இல்ல? பிரியா, காதல் தூய்மையானது பிரியா. இத பாருங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். இதோட இந்த பேச்சு நிறுத்திக்கோங்க. இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட கட்டு. பை. பிரியா, என் காதல் நிஜமானது பிரியா. நீ வாழ்ற வாழ்க்கை போலியானது. செருப்பு பிஞ்சிடும். மரியாதை வழிய விடு. நான் உன்னை விட மாட்டேன் பிரியா. நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். வழிய விடு. என் உயிரே போனாலும் சரி, உன்னை இங்க இருந்து நான் போக விட மாட்டேன் பிரியா. இத பாரு, என் ரவிக்கு இது தெரிஞ்சது உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. பாத்துக்கோ. பேசாம என்ன போக விடு. முடியாது பிரியா. இனி நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீ வாயால சொன்னா கேட்க மாட்ட. உன்னா டேய், கதவு தர. கதவு தரடா. கதவு தர. டேய், கதவு தர. டேய், நீ தப்பு பண்றடா. சொன்னா கேளு. என்ன வீட்ல காணோம்னு உன்னதான் தேடி வருவாங்க. டேய், அப்ப நீ மாட்டிப்படா. டேய், ஒழுங்கா இப்பவே கதவு திறந்து விடு. நான் என் வீட்டுக்கு போகணும். முடியாது பிரியா, உன்னை அனுப்ப முடியாது. இந்த கதவு மட்டும் இல்ல, என் இதய கதவையும் மூடிட்டேன். இனி என் இதயத்துல இருந்து வெளியே போக முடியாது பிரியா. என்ன மன்னிச்சிரு. டேய், கதவு திறடா பாவி. கதவு திற. உன்னை போய் நல்லவனை நம்பி பழகுனேனே. சீதா அப்பவே உன்னை பத்தி என்கிட்ட சொன்னா. நான் தான் கேட்கல. எனக்கு அறிவே இல்ல. கதவு திறடா. திற. நான் ஒரு முட்டாள். டேய், என் தங்கச்சி சீதாவும் ரவியை என்ன விட்டுற மாட்டாங்கடா. என்ன தேடி வருவாங்க. உன்கிட்ட இருந்து என்ன மீட்டு கொண்டு போவாங்க.
அப்ப இருக்குடா உனக்கு. டேய் டேய் கதவு தர. டேய் சீதா, ரவி என்ன மன்னிச்சிருங்க. நான் இவனை நம்பி ஏமாந்துட்டேன். ஏய், எங்கடி எல்லாரும்? தெரியலம்மா, எல்லாரும் அவசரமா கிளம்பி வெளியில போயிட்டாங்க. அவங்க வந்தா திட்டுவாங்க என்ன? ஏய், வாயை மூடுறி.